ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் சாட்டர்டே எபிசோடும் மண்டே எபிசோடும் இன்னைக்கு பார்க்கலாம். பூமி ககன் கிட்ட நியாயத்தை கேட்கும்போது ககன் இப்போ எதுக்கு வந்த அதை சொல்லு அப்படின்னு கேட்க, அஃபிலியேஷன் கிடைக்க இன்னும் 2 நாளில் அது சம்மந்தமாக இன்ஸ்பெக்ஷன் பண்ண வராங்க. இந்த 2 நாளும் நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே வாவ் அப்படின்னு கைத்தட்டிட்டு வரா தாரா. இன்னும் எந்த தகுதியில் புருஷன் பொண்டாட்டின்னு பேசிட்டு இருக்க, என்னதான் பிளான் வச்சிருக்க நீ அப்படின்னு தாரா கேட்க, தாரா ரொம்ப சீன் போடாத, அந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு நானும் இவரும் தான் பார்ட்னர்ஸு. இது என் அம்மாவோட கனவு. இந்த கனவை நிறைவேற்றது மட்டும்தான் இப்போ எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை. எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உன் அம்மாவோட கனவுக்காக என் வாழ்க்கையில் விளையாடுவியா அப்படின்னு தாரா கேட்க, பூமி சொல்கிற அத்துமீறி பேசாத, என் அம்மா பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. சட்டப்படி இன்னும் நானும் அவரும் புருஷன் பொண்டாட்டி தான். இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அப்போனா நீ சைன் போடு டைவர்ஸ் பேப்பரில் அப்படின்னு தாரா கேட்க, முடியாது, எனக்கு இந்த அப்ளிகேஷன் கிடைக்கிற வரல நான் சைன் போட முடியாது, அதுக்கப்புறம் வேணா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ககன் கிட்ட கேட்குறா, பாத்தியா ககன் என்ன பண்ணுறது நாம இப்போ அப்படின்னு கேட்க, போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு ககன் சொல்ல, அப்போ நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, வேண்டாம் அப்படின்றாரு ககன், உங்கள் 2 பேரும் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நானும் வருவேன் அப்படின்றா. ககனும் பூமியும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஜட்ஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுதா சந்திரன் தான் ஜட்ஜாக வராங்க. அங்கே தாராவும் பொக்கே வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தாரா உடனே அபூர்வாக்கு ஃபோனை பண்ணி கேட்க, அபூர்வா சொல்கிறாங்க, நம்ம ஆளுங்க தான் அங்கே ஜட்ஜாக வருவாங்க, நீ கவலைப்பட வேண்டாம், அவங்க ஃபோட்டோஸை நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மொபைலில் ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. தேங்க்ஸ் அம்மா அப்படின்னு தாரா சொல்ல, உடனே கோவப்பட்ட நட்சத்திரா, என்ன மாமி உன்னை அம்மான்னு சொல்றாவா அப்படின்னு கேட்க, வேலைக்காரியோட தான் அம்மான்னு சொல்வா, அதுக்காக அவ என் பொண்ணாயிடுவாளா, இவளும் வேலைக்காரி மாதிரி தான், நம்ம வேலையை செய்கிற வேலைக்காரி அப்படின்னு நக்கலாக பேசுகிறாங்க. சந்திரனும் வர்றாங்க. அவங்கள வெல்கம் பண்ணி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கும்போது வாலண்டரியா தாரா வந்து நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படின்னு சொல்ல, யாருமா நீ அப்படின்னு அவங்க கேட்க, நான் ககனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்ல, அவங்க குழம்பி போய் ககனை பார்க்க, ஐயோ இல்லை மேடம், இவ ஜோக் பண்ணுறா, இவ டான்ஸை கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மேடம் அப்படின்னு பூமி சொல்ல, என்னடி என்ன ஸ்டூடெண்ட்டாக சொல்கிற, இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு திரும்பவும் வெளியில் போய் அபூர்வாக்கு ஃபோனை பண்ணி, நீங்கள் சொன்ன ஆட்கள் யாரும் வரல, இங்கே வேற ஒரு லேடி தான் வந்திருக்காங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறா. அதை பார்த்து அபூர்வா ஷாக் ஆகிட்டு, இவளா வந்தா, சரி பரவாயில்ல விடு, நான் இன்னொரு பிளான் கொடுக்குறேன், அது நமக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு பிளானை கொடுக்குறாங்க. சுதா சந்திரன் பூமியை பார்த்து, நீ எப்படி டீச் பண்ணுறேன்னு நான் பார்க்கணும், உன்னோட ஸ்டூடெண்ட்டை எப்படி அவங்க பண்ணுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத நான் பார்க்கணும், யார் ஃபஸ்ட்டு வந்து ஆடுறீங்க அப்படின்னு கேட்க, இந்த தாரா நான் வரேன் மேடம் அப்படின்னு சொல்றா. சரிம்மா நீ வந்து ஆடு அப்படின்னு சொல்ல, அவ ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுறா. இதை பார்த்து எரிச்சல் அடைஞ்ச சுதா சந்திரன், ஸ்டாப் இட், பரதநாட்டியம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, உடனே பூமியும் சரீரம் பண்ற பூஜை மேடம் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமாயிடுது. உடனே ககனோ, மேடம் இவளுக்கு பரதநாட்டியம் கற்றுக்க விருப்பம் இல்லை, ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் இவளை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே சேர்த்துருக்காங்க, இவளுக்கு வெஸ்டர்ன் தான் பிடிக்கும், ஏதோ ஒரு அவசரத்தில் வெஸ்டர்ன் போட்டுட்டா அப்படின்னு சமாளிக்கிறாரு. உடனே சுதா சந்திரனோ, நீ இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, கெட் அவுட் அப்படின்னு சொல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு தாரா சொல்ல, பலான்னு கன்னத்தில் ஒன்று விடுறா பூமி, உன்னோட குருவாவும் டீச்சராகவும் அடிக்கிற உரிமை எனக்கு இருக்கு, தயவுசெய்து வெளியில போ அப்படின்னு சொல்றா பூமி. கோபத்தோட வெளியில வந்த தாரா, எவ்வளோ திமிரு அவளுக்கு, என்னவே அடிச்சுட்டா, உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு உடனே அபூர்வாக்கு ஃபோனை பண்ணி எல்லாமே சொல்ல, பூமி ககனும் இப்போ சேர்ந்து டான்ஸ் பண்ண போறாங்க ஆண்டி அப்படின்னு உடனே, வாவ் இப்போ மாட்ட போறா, நீ கவலைப்படாதுன்னு சொல்றாங்க. தாராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்த பிறகு, இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் எல்லாம் நீங்க என்கரேஜ் பண்றீங்களா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த லெவலில் தான் ஆடுவாங்க போல இருக்கு அப்படின்னு கோவப்பட்டு சுதா சந்திரன் திரும்பி போக, வேண்டாம் மேடம் மற்றவங்களை எல்லாரையும் பாருங்க மேடம் அப்படின்னு பூமி கெஞ்சி கேட்க, தக்க திம்மின்னு சவுண்டை கேட்டு திரும்பி பார்க்கும்போது ககன் கிளாஸ் எடுக்கிறத பார்த்துட்டு திரும்பி வராங்க. எல்லாரும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்குறாங்க. ஒடிசி பூமி போடுறா, கதகளி ககன் போடுறாரு, கதக்கு பூமியும் ககனும் சேர்ந்து போடுறாங்க. அபூர்வா சரச்சந்திரா கிட்ட போய், குடிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு நான் சொல்றதை கேளு, பூமி என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா, அந்த ககனோட சேர்ந்து டான்ஸ் ஸ்கூல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு போட்டு கொடுத்ததை கேபியும் கேட்குறாரு. அப்படியா அப்படின்னு உடனே கன்னை தூக்கிட்டு போறாரு. உடனே கேபி பூமிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல, செரி இருக்காரா அப்படின்னு பூமி கேட்க, இல்லைன்னு சொல்றாரு. அப்பா கையாலேயே சாகணும்னு அவ தலையெழுத்து எழுதியிருக்க போல இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அபூர்வா ரொம்ப ஆக்ரோஷமா காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு சரச்சந்திரா. உடனே சரி தம் ஃப்ரெண்டை ஏற்பாடு பண்ணி, மாமா கார் வருண்டா, அவர் முன்னாடி போய் விழுடா அப்படின்னு சொல்ல அவர் போய் விழறாரு. கூட்டம் கூடிடுது. கூட்டத்தில் இருக்கிறவங்கள ஆளுக்கு ஒன்று பேச, இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்கும் போது, அந்த டைமில் இந்த செர்ரி காரை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்ப்ரேக்குள்ளே குளோரோஃபார்மை ஸ்ப்ரே பண்ணிடுறாரு. காருக்கு முன்னாடி விழுந்தவன் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிட்டு, ஜாக்கிரதையாக போங்க சார், ஸ்கூல் பசங்களாம் நிறைய போகிறாங்க அப்படின்னு இவரை பார்த்து அட்வைஸ் பண்ணுறாங்க. சரச்சந்திரா காரை ஓட்டிட்டு வரும்போது லைட்டாக அவருக்கு மயக்கம் வந்து ஒரு மரத்து மேலே லைட்டாக மோதி
சொல்லிடுறாரு. சரி எல்லா விஷயத்தையும் பூமிக்கு சொன்ன உடனே அங்கேயும் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பூமியும் ஓடி வரா. தான் அப்பாவை வந்து எழுப்புறா. எங்கே போயிருந்த அப்படின்னு கோவமாக அவர் கேட்க, நான் ஹோட்டலுக்கு போய் சுதா சந்திரன் மேடம் வந்திருக்காங்க, ஆட்டோகிராஃப் வாங்க போனேன் அப்பா அப்படின்றா. காட்டுன்ன உடனே காட்டுறா. அப்போ அபூர்வா ஏன் அப்படி சொன்னா அப்படின்ன உடனே, சித்திக்கு என்னை பிடிக்காது இல்லைப்பா, என்னை பற்றி போட்டு கொடுக்குறதும் அவங்களோட வேலை. அது மட்டும் இல்லை அம்மாவை கொண்டது அவங்க தான்ப்பா, அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வந்தால் எல்லாம் தெரிஞ்சிரும்ப்பா, அதுக்காக தான் என்னை விலைக்கு வைக்கிறதுக்காக உனக்கு தப்பாக சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்ல, அதே கோபத்தோட திரும்ப வீட்டுக்கு வந்து படான்னு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விடுறாரு சரச்சந்திரா அபூர்வாவை. அதிர்ச்சியில் என்ன மாமா அப்படின்னு அபூர்வா கேட்க, என் பொண்ணை பற்றி என்கிட்டயே தப்பாக சொல்கிறியா, எங்கே போயிருந்தான்னு சொன்னேன், அவள் ஹோட்டலுக்கு போய் சுதா சந்திரன் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க போயிருக்கா, நீ தப்பாக சொல்கிற, என்கிட்ட அவளை பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கியா, நீ ஷோபா மேலே உயிரியே வச்சிருக்கேன்னு சொல்லுவேன், அப்போ அவள் பொண்ணை நீ எப்படி பார்த்துக்கணும், அட்லீஸ்ட் பொண்ணாக பார்த்துக்கலினாலும் கூட ஒரு மனுஷியா அவன் மேலே கருணை காட்டலாம்ல, இவ்வளோ அளவுக்கு வெறுப்பை காட்டுறத பார்த்தா நீ தான் ஷோபாவை கொண்டு இருப்பியோன்னு எனக்கு தோணுது, டிஎன்ஏ ரிப்போர்ட் வரட்டும், அந்த ரிப்போர்ட்டில் உன் பேர் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சட்டம் மூலியமாக தண்டனை கிடையாது, என் கையால் தான் உனக்கு நான் தண்டனை கொடுப்பேன், இவ என்னோட பெரிய பொண்ணு, இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு, நீ பாசம் காட்டலினாலும் அட்லீஸ்ட் கஷ்டப்படுத்தாமல் இருன்னு சொல்லிட்டு போகிறாரு. பூமி அபூர்வாவை பார்த்து, என்ன சித்தி சொன்னேன், என் அப்பாவுக்கு ஒரு சின்ன டவுட் கூட உன் மேலே வராதுன்னு சவால் விட்டல, இப்போ பார்த்தியா நீ தான் என் அம்மாவை கொன்னேன்னு அவர் வாயாலேயே சொல்லிட்டு போகிறாரு, தயவு செய்து டிஎன்ஏ ரிப்போர்ட்டு வந்துச்சுன்னா போலீஸுங்க வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, இல்லைன்னா என் அப்பா கையில் நீ என்ன ஆகுவியோன்னு எனக்கே தெரியல, நீ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒன்றாகும். நைட் டைமு தாரா வரா ககன் வீட்டுக்கு, என்ன அண்ணி இந்த நேரத்தில் அப்படின்னு பூரி கேட்க, உன் அண்ணன் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னார், முக்கியமாக பேசணும்னு சொன்னார் அப்படின்ன உடனே, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு, அண்ணா அண்ணி வந்திருக்காங்க அப்படின்ன உடனே அதை கேட்டுட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு பூமின்னு நினச்சி. தேங்க்ஸ் ககன் அப்படின்னு குரலை கேட்ட உடனே விலக்கி விடுறாரு. நீயா அப்படின்ன உடனே, அப்போ நீ பூமி நினச்சி இவ்வளோ நேரம் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு தாரா கேட்க, ஆமான்றாரு. ஆக்சுவலி அதை பற்றி பேச தான் நான் உன்னை கூப்பிட்டேன், அதாவது என் மனசில் எப்பவுமே பூமி தான், அவளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, அவளோட சந்தோஷத்துக்காக தான் இப்போ நான் அவளோட சேராமல் இருக்கேன், நான் சேர்ந்தேன்னா அவளுக்கு அப்பா கிடைக்காது, என் மனசில் இருக்கிறது உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், அதாவது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் மனசில் நீ வர முடியாது, இதுதான் உண்மை, வேணும்னா பூரிக்கும் துருவுக்கு மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ன உடனே வா எனக்கு இப்போதாங்க உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை கண்டிப்பாக என் பக்கம் நான் மாற்றுவேன், நம்ம கல்யாணம் நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நம்ம கல்யாணம் நடந்தால் தான் பூரியும் என் அண்ணா கல்யாணமும் நடக்கும்ன்றா. கல்யாண மண்டபத்தில் பார்க்கலாம் பாயின்னு சொல்லிட்டு போகிறா. பூமி மொட்டை மாடியில் தனியாக நிலாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது சரச்சந்திரா வந்து பேச எல்லா ஆதங்கத்தையும் அவ கொட்டுறா. அம்மா இல்லாதது ஆதங்கத்தை எல்லாத்தையும் கொட்டிட்டு உங்கள் மேலே நான் சாஞ்சிக்கணும்னு சொல்ல சாஞ்சிக்கிறாங்க. இதை எட்டி பார்த்த அபூர்வாவுக்கும் நக்ஷத்ராவுக்கும் எரிச்சல். அபூர்வா சொல்கிறாங்க, நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ண போதுங்கல்ல, அது எப்படியும் நான் தடுத்து நிறுத்த வேண்டி, அவங்க அப்பா கிட்ட எப்படியாவது நான் அவளை மாட்டி விட வேண்டின்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சு சாமி கிட்ட போய் நான் ஜெயிலுக்கு போகாமல் பார்த்துக்கோ, டிஎன்ஏ எப்படியாவது ரிப்போர்ட் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்க. இதோட 2 நாள் எபிசோடு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு எபிசோடு நான் நாளைக்கு பார்த்து சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.